ஒருத்தர் உன்னை கேட்கும் போது முடியாதுன்னு சொல்றதுக்கு தயங்குற நபரா நீங்க அப்படின்னா இந்த கதையை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊர்ல ஒரு மயிலும் ஒரு நரியும் நண்பர்களா இருந்துச்சு. அந்த மயிலுக்கு நரிய ரொம்ப பிடிக்கும். நரி என்ன கேட்டாலும் மயில் செஞ்சு கொடுக்கும். அப்போ ஒரு நாள் இந்த நரி என்ன செஞ்சுச்சு, மயில் கிட்ட வந்து உதவி கேட்டுச்சு. மயிலே மயிலே, எனக்கு உன்னோட இறகு வேணும், ஒரு இறகு தருவியா அப்படின்னு. மயிலை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு இறகுனாலும் அதை பிச்சு எடுக்கும்போது வலிக்கதான் செய்யும். இருந்தாலும் நரி கிட்ட அதால நோ சொல்ல முடியல. அதனால சரி, ஒரே ஒரு இறக மட்டும் பிச்சு எடுத்துக்கோ, எனக்கு வலிக்காம பிச்சு எடு அப்படின்னுச்சு. நரியும் மயிலோட உடம்புல இருந்து ஒரு இறக பிச்சுச்சு. அடுத்தடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு இறகு கொடு, எனக்கு ஒரு இறகு கொடுன்னு மயில் கிட்ட கேட்டு கேட்டு பிச்சு எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. மயிலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது சொல்லிருக்கலாம், எனக்கு வலிக்குது வேண்டாம் அப்படின்னு நிச்சயமா சொல்லிருக்கலாம். ஆனா சொல்ல பயம். எங்க சொன்னா இந்த நரி நம்ம நட்பை முறிச்சிட்டு போயிருமோ, நரி நம்மள தப்பா நினைச்சுக்குமோ அப்படின்னு நினைச்சு அது சொல்லவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தன்னோட இறக பறி கொடுத்து கடைசியா ஒரு நாள் ஒரு இறகு கூட இல்லாம ஆயிடுச்சு அந்த மயில். என்னைக்கு அந்த மயிலோட உடம்புல ஒரு இறகு கூட இல்லாம போச்சோ, அன்னையில இருந்து அந்த நரி இந்த மயிலை பார்க்க வரதே கிடையாது. இந்த மயில் நினைச்சது இல்ல, எங்க முடியாதுன்னு சொன்னா நரி நம்மள பார்க்க வராதோன்னு பயந்து தானே ஒவ்வொரு இறகையும் கொடுத்துச்சு. ஆனா இப்போ இறகு இல்லைன்னதும் அந்த நரி வரதே கிடையாது. இதுல இருந்து நீங்க என்னங்க தெரிஞ்சுக்கிறீங்க? யார் ஒருத்தர் கிட்ட எங்க நம்ம முடியாதுன்னு சொன்னா நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்ம உறவு முறிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டு கொடுக்கறோமோ, அந்த நபர்கள் இறுதியில நம்மள விட்டுட்டு தான் போவாங்க. அதுக்கு நம்ம முதல்லயே ஜாகிரதையா இருந்துக்கலாம். நம்ம இறகுகளையாவது நம்ம பாதுகாத்துக்கலாம், வலி இல்லாம இருக்கலாம்.